வணக்கம். இந்த தொகுப்பில் நாங்கள் ரொம்ப ஆர்டினரியா இருக்குது. எல்லாருமே பண்றீங்க என்ன? என் ஸ்டைல்ல பண்ணுவோமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் குமரன் பேசுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு வீடியோ, இப்படி ஒரு தொகுப்பு பண்ணி. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தொகுப்பு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படையப்பா ரிலீஸ் ஆகிருக்குது அவனோட பிறந்த நாளுக்கு. அதை ஒட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லாங் வீடியோவில் வந்து அவரோட அந்த படத்தோட அனுபவத்தை பற்றியும் அந்த படம் எப்படி உருவாச்ச பற்றியும் முழு நீளமாக பேசினவர். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து ஒரு தோணுச்சு, ஏன் நாங்கள் ஒரு ரசிகனா எப்படி இந்த படம் எங்களுக்கு இருந்துச்சு ஒரு ரசிகனா. நான் ஏற்கனவே படையப்பா பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் அது வந்து ஒரு வீடியோ எஸ்ஸே, ஒரு அனாலிசிஸ் பண்ணி படையப்பா பற்றி நான் பண்ணியிருந்தேன். நான் என்னோட அனுபவத்தை பற்றி அந்த வீடியோவில் பெருசாக பேசலை. ஸோ ஆனால் தான் நான் வந்து ஒரு ரசிகனா, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகனா, படையப்பா எந்தளவுக்கு முக்கியமான ஒரு படம் என்றதை வந்து நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனல்லையும் சரி, என்னை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும், நான் ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகன். அண்ட் படையப்பா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரஜினிகாந்த் படம். அண்ட் தமிழ் சினிமாவில் வந்த படங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்த முதல் திரைப்படம் படையப்பா. அந்த படம் வந்த சமயத்தில் தான் நான் பிறந்தேன். அந்த படம் வந்ததுக்கப்புறம் படையப்பா வந்து எனக்கு வந்து ஒரு நான் பார்த்தப்போ வந்து எனக்கு அது ஒரு ஸ்பெக்டாக்கிள் மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து ஒரு கொட்டிலில் இருந்து அந்த படம் டிவியில் பார்க்கும்போது, அந்த பழைய விசிடி டெக்கில் கேசட்டை போட்டு பார்க்கும்போது அந்த 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 ஃபீல் இருக்கு, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அண்ட் நான் தேட்டரில் ஃபஸ்ட் பார்த்த படம், குழந்தையாக நான் பார்த்த படம் படையப்பா தான். அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட் பார்த்தது. இப்போ அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை கசட்டில் ஒரு சிடியில் எல்லாம் போட்டு பார்த்தோன்னு இருந்தேன். அண்ட் அந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் அது சலிக்காது. இன்றைக்கு கூட வந்து பார்க்கும்போது அந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான அனுபவமாக இருக்குது. சாதாரண ஒரு கதை தான், ஒரு குடும்ப கதை, குடும்ப படம். எல்லாரும் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அந்த படத்தில் காட்டியிருக்கேன். அதில் வந்து என்ன மெய்மறந்து வச்சது வந்து நிறைய விஷயங்கள் உண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மிகப்பெரிய ரஜினிகாந்த் ரசிகனான. அவர் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த எல்லாம் வந்து ஒரு மனசை வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஒன்று இருக்குது சூப்பர் ஸ்டார்கிட்ட. அதுதான் அந்த படத்தில் அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு பவர், ஒரு ஓரா அவர்கிட்ட இருக்க அந்த எனர்ஜி. உண்மையாகவே படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கரியர்லேயே வந்து ஒரு பீக். ஒவ்வொரு சீனுமே அவருக்காண்டியே செதுக்கின மாதிரி அந்த அளவுக்கு தரமாக இருந்துச்சு. அவர் நடிப்பும் சரி, அவர் பாவனை, உடல் மொழி, அவர் நடந்து வர விதம், வசனங்கள் ரீதியாக வந்து பல வசனங்கள் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு அர்த்தமுள்ள வசனங்களாக இருக்குது. இன்றைக்கும் வந்து தமிழ் படங்களுக்கு ஒரு முக்கிய முன் உதாரணம் அந்த படத்தில் வர நிறைய வசனங்கள். அதில் வந்து கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்தால் சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய வசனங்கள், என் வழி தனி வழி, அந்த மாதிரி நிறைய வசனங்கள் வந்து ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் இன்றைக்கும் யோசிச்சு பார்க்கும்போது அந்த வசனங்கள் மூலமாக வந்து நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும், நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையை பற்றி. அப்புறம் தான் நிறைய பேர் நடிச்சிருந்தவன் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், அவரோட நிறைய படங்கள் நான் பார்த்ததில்லை. ஆனால் படையப்பாவில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய உச்ச கலைஞன், ஒரு க்ளோரியஸான எண்டிங் அவருக்கு. அண்ட் அந்த படத்தை அவர் ஒரு ரோலும் வந்து ரொம்ப அருமையான ரோல், ஃபாதர் கேரக்டர் சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அவரோட பழைய படங்களை ஒரு சிலதை பார்த்தேன். நான் ரம்யா கிருஷ்ணன், ஆஃப்கோர்ஸ் நீலாம்பரியா வந்து மிரட்டிட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் அந்த டைமில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் தான். அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீலாம்பரியா வந்து அமேசிங், இன்க்ரெடிபிள். அண்ட் ஒரு அருமையான வில்லி கேரக்டர். இன்றைக்கும் வந்து பல வில்லி கேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் நீலாம்பரி. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். உண்மையாக சொல்ல போனால் இந்த படமே வந்து நீலாம்பரி என்ற ஒரு கேரக்டராக தான் ஓடிச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா, செந்தில், ரமேஷ் கண்ணா, இந்த ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்த மணிவண்ணன், இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தவன். அவள் எல்லாருமே அவையோட சிறந்ததை கொடுத்தவன். இன்றைக்கும் வந்து அந்த படங்கள் பார்க்கும்போது சௌந்தர்யா மேம், மணிவண்ணன் சார், சிவாஜி சார்,
அவை எங்கள் கூட இல்லாட்டியும் அவை இன்னும் இந்த படம் மூலமாக வாழ்ந்து வந்திருக்கி நம் கலைஞர்களா. ஸோ அதுதான் இந்த படங்களோட சினிமாவோட சிறப்பே. எனக்கு வந்து சின்ன வயசில் படங்கன்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. குழந்தைகளுக்கு வந்து என்னத்தை ஃபஸ்ட் நாங்கள் பார்க்குறோமோ அதுதான் எங்களுக்கு உலகமாகவும் சரி நாங்கள் கற்றுக்கிறதுக்கான விஷயமாகவும் இருக்கும். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு படங்கள் மேலே இருந்த ஆர்வம் கூடிச்சு. பல படங்கள் அண்ட் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி நிறைய நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் படையப்பா தான் அதுக்கு பிள்ளையாக சொல்லி போட்டது. அண்ட் கண்டிப்பாக படையப்பான்னு சொல்லும்போது கேஎஸ் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன், அமேசிங்கான டைரக்ஷன். வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவையோட பங்களிப்பு தெரியும். பட் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ அருமையாக இருக்கிறதுக்கான கண்டிப்பாக அதுக்கு பின்னால் இருக்க டெக்னீஷியன்ஸ், இயக்குனர் எல்லாருமே தான். அண்ட் அந்த உழைப்பு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளோ அப்புறமான ஒரு இசை, பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், இன்றைக்கும் கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப யூனிக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பேர் படையப்பா சாங்காக இருக்கட்டும், வெட்டி கொடி கட்டாக இருக்கட்டும், ஒரு இன்றைக்கும் ஆட வைக்கும் இந்த பாட்டுகளை கேட்டிங்கன்னா. எனக்கு இன்றைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டுகளை கேட்குறது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், படையப்பா தீம், அதை கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ். அந்த நான் நிறைய எடிட்ஸ் அதை பற்றி பண்ணியிருக்கேன். நிறைய சமீபத்தில் கூட ரீல்ஸ் நான் விட்டுருக்கிறேன். இன்றைக்கு வந்து கமர்ஷியல் மசாலா சினிமா வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்லலாம். ஆனால் படையப்பா மாதிரி படங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளம். கமர்ஷியல் மசாலா சினிமா வந்து தமிழ் சினிமாவோட அடையாளம், எங்களோட கலாச்சாரத்தோட அடையாளம். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு என்றைக்குமே காலம் உண்டு, அது சரியாக பண்ணும்போது. அந்த விதத்தில் படையப்பா வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அண்ட் படையப்பா மாதிரி படங்கள் இன்றைக்கும் வெளிவிட்டாலும் ஓடும். அதுக்கு அது இந்த ரீரிலீஸ் ஒரு காரணம். அது ஒரு மேஜிக்கலான ஒரு படம். ஏன்னா அது எல்லாருக்குமே வந்து இருந்து பார்த்து, எஸ் அந்த படத்தில் சில அவுடேட்டடான சீன்ஸ்கள் விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த படத்தில் இருக்க தனித்துவமான விஷயம் என்னென்னா, சின்ன வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சந்தோஷமாக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் படையப்பா. நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவரோட 50வது வருஷ செலப்ரேஷனுக்கு வெளியிட்டிருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியமான தருணம் தான். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கும் அவர் கொண்டாடுற, இன்றைக்கும் அவர் திரையில் வந்து ஒரு கதாநாயகனாக இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவரை போல எத்தனை பேர் வேணாலும் அவரை போல் ஆகணும்னு ஆசைப்படலாம், முயற்சி பண்ணலாம். ஆனால் அவர் என்றைக்குமே எல்லா ஸ்டார்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே முன்னுதாரணம். அவர் தனித்துவமான ஒரு நடிகர், தனித்துவமான ஒரு கலைஞர். நானும் ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகனாக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் வெளியிட போகிறேன். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் தீவிரமாக பேசுகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.